கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே, ஒழுங்காய் வேதம் வாசிக்கவும், ஜெபிக்கவும், குடும்ப ஜெபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், மெய்யாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாவின் அதிகாரம் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய நாவை குறித்து இங்கே நீதிமொழிகளை எழுதும்போது சாலமோன் சொல்லுகிறார், நாவானது ஒரு மரத்திற்கு அதை ஒப்பிட்டு அவர் எழுதுகிறார். ஒரு கனி நிறைந்த ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு நாவை எழுதுகிறார். எந்த மனிதன் ஜீவனை விரும்புகிறானோ அவனுடைய நாவானது ஜீவனுக்கு ஏதுவானவைகளை பேசுகிறது. அவன் ஜீவனுக்கு உரிய அந்த கனிகளை அவன் புசிக்கிறான், ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். எந்த ஒரு மனிதன் மரணத்தை விரும்புகிறானோ அவனுடைய நாவு அவைகளையே பேசுகிறது, அறிக்கையிடுகிறது, அதன் பலனை அவன் புசிக்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நாம் பேசுகிறோமா? இல்லைன்னு சொன்னால் மரணத்துக்கு ஏதுவானவைகளை, சாபத்துக்கு ஏதுவானவைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? நம்மை பார்த்து நீதிமொழிகள் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுக்கு ஏதுவானவைகளை உங்கள் நாவினால் நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதனுடைய கனியாகிய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் எவைகளை அறிக்கை செய்கிறீர்கள்? நான் நன்றாக இருப்பேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் மேன்மைப்படுத்தப்படுவேன், நான் உயர்ந்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தன்னை குறித்து விசுவாசத்தோடு தன்னுடைய வாழ்க்கை குறித்து அறிக்கை இடுகிறானோ அவன் அதனுடைய ஜீவனை அவன் பெற்றுக் கொள்கிறான், இந்த நன்மைகளை அவன் பெற்று அனுபவிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நாம் தேவையில்லாத வார்த்தைகளை, சாபமான வார்த்தைகளை நாம் ஒரு நாளும் நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் பேசுகிற காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவைகள் பலிக்கிறதா இருக்கிறது. எனவே தான் யாக்கோபு எழுதும் பொழுது அவர் இப்படியாக அவர் சொல்லுகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான ஜலம் புறப்படுமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்று சொல்லி அங்கே யாக்கோபு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாவை குறித்து அங்க யாக்கோபு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஒரே நாவினாலே நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், அதே நாவினாலே ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை நாம் சபிக்கிறோம். இப்படி இருக்கலாகாதே. ஒரு ஊற்றுக்கண், நாம் ஒரு போர் போடுகிறோம் என்று சொன்னால் அதிலிருந்து காலையிலே நல்ல தண்ணீர் வருகிறது, மாலையிலே உவர்ப்பான தண்ணீர் வருகிறது என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? பாருங்கள், நாம் ஒரு தென்னை மரத்தை நம்முடைய வீட்டில வைக்கிறோம், ஒரு வருடம் தேங்காய் காய்க்கிறது, இன்னொரு வருடம் மாங்காய் காய்க்கிறது என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி இருக்க முடியாதே. தென்னை மரத்தை நாம் வைப்போம் என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய வாழ்நாள் முழுதும் அது தேங்காயை மாத்திரமே அது கொடுத்து கொண்டு இருக்கும். மாங்காய் மரமானது வாழ்நாள் முழுதும் மாங்காயை மாத்திரமே கொடுக்கும். ஆனால் மனிதனாகிய நாம் மாத்திரமே, பாருங்கள், ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆலயத்திலே ஆண்டவரை நாம் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் நம்முடைய நாவினால். ஆனால் வீட்டில் வந்தவுடனே, வேலை ஸ்தலத்துகளிலே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆசீர்வாதமான வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோமா என்று சொல்லி
நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாவின் அதிகாரத்தில் தான் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. எந்த மனிதன் எதை விரும்புகிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, நீங்கள் ஜீவனை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். நன்மையான காரியங்களை உங்களுடைய நாவினால் அறிக்கையிடுங்கள். மெய்யாகவே ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. நாம் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார், அவனுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய வயோதிப காலத்திலே தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து அவர்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். ஒவ்வொரு கோத்திரத்தையும் இந்த யாக்கோபு மனதார என்னென்ன ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதித்தானோ அப்படியே அந்த 12 கோத்திரத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த 12 கோத்திரத்தாரும் அப்படியே பூமியில வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான், அப்படியே அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களா? இல்லைன்னு சொன்னா உங்களுடைய நாவினாலே சபிக்கிறீர்களா? உங்களுடைய நாவினாலே உங்களுடைய பிள்ளைகளை சபித்து விட்டு, இல்லை என்று சொன்னா என் பிள்ளை படிக்க மாட்டான், இவன் உருப்பட மாட்டான் என்று சொல்லிவிட்டு, என் பிள்ளை நல்லாவே இல்லை, அவன் படிக்க மாட்டேங்கிறான், அவன் உருப்பட மாட்டேங்கிறான்னு சொல்லுவோம் என்று சொன்னால், நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை சபிக்கிறோம். நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் அவர்களுக்கு எதிரான காரியங்களை நாம் பேசிவிட்டு, என் பிள்ளை சரியில்லை என்று சொல்லுவதனால் எந்த காரியமும் நடைபெறாது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவிலே தான் இருக்கிறது. நாம் எவைகளை நாம் விரும்புகிறோமோ அவைகளை நாம் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை காணொளியை கண்டுகொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, நீ ஜீவனை விரும்புவாய் என்று சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புவாய் என்று சொன்னார், உன் வாயிலே நீ ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீ பயன்படுத்து. பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமா, நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல, இந்த யாக்கோபு தன் 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தது போல, நீங்களும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி கூறுங்கள். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். உடைய பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். மெய்யாகவே உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய நாவிலே நல்ல வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியான நல்ல விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வார்த்தைகள் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். கர்த்தர் மெய்யாக அப்படியே நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய நாவை சரியாக நாம் பயன்படுத்துவதற்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.